திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, வாகம் பெண்ணுரு அனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமையில் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டம் சிவத்திருமதி அமுதா பழனியப்பன் அம்மா அவர்கள் நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் வழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவும். திருச்சிற்றம்பலம். அம்மா வாங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மணிவாச பெருமான் அருளாலும் என் குருநாதர் அருளாலும் இங்க இருக்கக்கூடிய சிவனடியார் அருளாலும் இன்னைக்கு நம்ம திருவாசகத்துல பொருள் பார்ப்போம். நேத்து போன தடவை 50ஓட விட்டுருக்கோம். நம்ம மிச்சத்தை இன்னைக்கு பார்ப்போம். குரு வணக்கம் சொல்லி 4 துதி சொல்லி ஆரம்பிச்சிடலாம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. 4 துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கழ்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். போன வாரம் நம்ம பார்த்ததுல விலங்கு மனத்தால் விமனா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உருகும், அதோட முடிச்சோம். உள்ள உருகிறது எது? மனதோட செயல். இந்த 5 அறிவுடைய விலங்குகள்ல இருந்து 6 அறிவு வரைக்கும் அந்த உணர்வுக்கு அன்புக்கு அடிமை தானே. அந்த அந்த கசிந்து உருகக்கூடிய அந்த இடமா இருக்கக்கூடிய மனதை தந்த இறைவனை நினைச்சு, இறைவனோட கொடை இறைவனுடைய கருணை காரணமாக அந்த அன்பை தரக்கூடிய மனம் கிடைச்சிருக்குன்னு நினைச்சு மணிவாச பெருமான் சந்தோஷப்படுறாரு. அதான் சொல்றாரு, நலந்தான் இல்லாத சிறியருக்கு நல்ல சிவசிவம். நிலம் தன்மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயான தத்துவன். அன்புக்கு இடமா இருக்கக்கூடிய மனதை இறைவன் தந்தானேன்னு பாராட்டின மணிவாசர் அடுத்து என்ன சொல்றார்? இந்த உடம்பு கொடுக்கப்பட்டதோட பயனே அன்பை வளர்த்து இறைவனுக்கு இறைவனுக்கு அடிமை ஆகணுங்கிறது தான். ஆனா இந்த 5 சும்மா இருக்க மாட்டேங்குதான், வஞ்சனை செய்தான். அதனால மனசு என்ன ஆயிடுதான்? வஞ்சனையின் காரணமா விலங்கு மனமா ஆயிடுதான். இந்த மனத்தை இறைவன் படைத்தது எம்பெருமான் திருவடியை நினைக்க. ஆனா அந்த பயணம் ஒரு தடவை கூட சிந்திக்கலையாம். அந்த சிந்திக்காதனால சார் நலம்தான் இல்லாத சிறியருக்கு நல்கிங்கிறார். எல்லா பண்புகளும் நிறைந்த அன்பே வடிவா இருக்கக்கூடிய கண்ணப்பர்களுக்கு அந்த கண்ணப்பருக்கு காட்டின திருவடியை தனக்கும் காட்டுனான்னு நினைச்ச உடனே மணிவாசகருக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்துருச்சு. பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து இருக்கக்கூடிய இறைவனை அணுவில அண்டத்திலையும் கண்டுகொள்ளக்கூடிய ஆற்றல் தனக்கு இல்லை. ஆனா அந்த தன்னுடைய குறைய தெரிஞ்சு எம்பெருமான் இவர் மேல உள்ள இரக்கம் காரணமா, கருணை காரணமா இந்த மண்ணுல தன் திருவடியை, அதாவது தன் கால் அடி தேய வந்தாராம். அதான் சொல்றார், நீழ்கடல்கள் காட்டினான்கிறார். திருவடி காட்சி கிடைச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய சிறுமையும் அந்த திருவடியோட பெருமையும் தன் பொருட்டு இறைவன் வந்ததை நினைச்சு ஆச்சரியப்படுறார். அதனாலதான் சொல்ற, பாலினை தூட்டும் தாயினும் சாலப்பெறிந்து நீ பாவியனுடைய ஊனனை உருக்கி உள்ளொளி பெருக்கின்னு பின்னாடி பாடுறாருல்ல, அந்த கருணையை நினைச்ச உடனே அவருக்கு ஆச்சரியம் வந்துருதான். நாய்க்கு ஒரு இயல்பு உண்டுங்க. நாய் மட்டும்தான் நான் உள்ள சாப்பிட்டத வயிற்றுக்குள்ள இருந்து வெளியில எடுத்து கக்கனதை திரும்ப உண்ணக்கூடிய இயல்பு இருக்கு.
உலகியற் பொருட்களை திரும்ப திரும்ப அனுபவிக்கிறது மனிதனை நாயை விட கேவலமானவேன்னு சொல்லாம சொல்றார். நாயிற் கடையாய் கிடந்த அடியேற். அதாவது அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு நாயினும் கடையா இருந்த எனக்கு நீ அதாவது மண்ணுக்கும் அப்படி நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய இறைவன் இந்த ஏழையின் பொருட்டு இந்த பரம்பொருள் ஏன் தன்னுடைய நீண்ட நீழ்கடல்கள் காட்டின்னு சொல்றாருல்ல, அதை நினைச்ச உடனே அவர் நினைக்கிறார் தாயன்போட சிறந்தது. அதான் தாயின் சிறந்த தயாவான தத்துவனேங்கிற வரியில நமக்கு விளக்கி சொல்றார். மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமா பற்றறுத்து பாரிக்கும் அரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவு இலா பெம்மானேங்கிறார். இந்த அடிகள் அத்தனையுமே இறைவனோட பெருமை அப்படி படிப்படியா புகழ்ந்து சொல்றார். களங்கமற்ற ஜோதி பொருளானவனே குருவடிவானவனே எம்பெருமானே அமுதே தேனே சிவபுரத்தை உடையவனே. சிவபுரம்னா என்ன? எம்பெருமான் திருவடி நிழல் தான். பாசமாகிய தொடர்பை அதாவது ஐம்புலன்களால வரக்கூடிய இந்த பிறப்பு இறப்பு சங்கிலியை அறுத்து காக்கக்கூடிய தலைவனேங்கிறார். பற்று அறுத்து அன்பும் அருளும் அருளி பேரருளேங்கிறாரு. தன் பொருட்டு வந்தது பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் காண முடியாத திருவடி இவர் பொருட்டு அன்போட வந்தது. அதான் பேர் அருள்ங்கிறார். என் மனசுல அப்படி நிலைச்சு இருக்கக்கூடியவரா பேராதுன்னா பெயராம அப்படி நிலைச்சு நிக்கிறது. நிலைத்து நிற்கக்கூடிய எம்பெருமானே என் மன அழுக்காற்றை அழித்து காக்கக்கூடியவனேங்கிறார். அது மட்டுமா சொல்ற ஆறு அமுதே தெவிட்டாத அமுதமானவனா அளவு இல்லா பெம்மானே. எம்பெருமானோட பெருமையை என்னாலும் எழுத்தாலும் வர்ணிக்க முடியாது. அதான் சொல்றார் அளவு இல்லா பெம்மானேங்கிறார். அடுத்து ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியான ஒரு நுணுக்கமான கருத்தை அந்த அடியில சொல்லியிருக்கார். ஓராதார்னா ஓர்தல்னாவே சிந்திக்கிறதுன்னு அர்த்தம். பெரும்பாலவங்க மனசுல சிந்திக்காம இருக்கிற காரணத்தினால உள்ள இருக்கிற இறைவனை காண முடியலையோ நமக்கு தோணும். எல்லார் உள்ளத்துல எம்பெருமான் ஒளிஞ்சிருக்கான். நம்ம சொல்லுவோம்ல ஒளிக்கும் ஒளியானேங்கிற வார்த்தையில ஒளியை நம்ம ஒளிச்சு வைக்க முடியுமா? வெளிச்சத்தை அந்த முரண்பட்ட சொல்லா இருக்க நம்ம யோசிச்சோம்னா ஒளி எப்படி ஒளிஞ்சிக்க முடியும்? அதை ஒளிச்சு வைக்க முடியாது. உண்மைதானே? ஒளிங்கிற ஒலின சவுண்ட் ஒளி அந்த லைட் வெளிச்சம் இடைவிடாம உள்ள இருக்கிற அந்த ஒளியாக இருக்கக்கூடிய இறைவனை சிந்தனையை நினைச்சு செலுத்தினோம்னா அந்த ஒளியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் வெளிப்பட்டு நிற்பாராம். அதனாலதான் உள்ளத்தின் உள்ளே ஒளிவடிவாக இருக்கக்கூடிய எம்பெருமானை ஒலிக்குங்கிறது எப்படி பொருந்தும்னா இறைவன் நிற்கக்கூடிய நிலையை நாம் இறைவனை நம்ம அறிஞ்சிக்க முற்படணும். அது முற்படலையேங்கிறத சொல்லாம சொல்றாரு. ஒளியாக நம் மனதில் நிற்கும் இறைவனை நாம் அறியவில்லை. அதான் ஓராதார் உள்ளத்தை நினைக்காதவங்க மனசுல ஒளிக்கும் ஒளியான ஒளிஞ்சிருக்கக்கூடியவனேங்கிறார். உள்ளத்துல ஒளி வடிவாக இருக்கக்கூடியவனை அறிந்து தெரிஞ்சுக்கிட்டோடனே நம்ம எம்பெருமான அறிந்து கொண்ட உடனே என்ன பயன் வருதுங்கிறத அடுத்த உரையில சொல்றாரு பாருங்க. நீராய் உருக்கிய நாரூராய் நின்றான். மனசு எப்பவுமே உருகக்கூடிய தன்மை உடையது, இழகக்கூடிய தன்மை. யாராவது வருத்தப்பட்டு ஏதாவது சொன்னோம்னா நம்ம மனம் அப்படி வருத்தப்படாதீங்க, நம்ம ஆறுதலாவது சொல்லுவோம். யாவர்க்குமா பிறர்க்குரிய இன்னுரை இன்னுரை தானே. முடிஞ்சா செய்வோம், முடியலைன்னா ஒரு ஆறுதல் வார்த்தையா சொல்லுவோம்ல. ஒருத்தர் கலங்கும் போது ஆகன்னு சந்தோஷப்பட்டா சிரிப்போம். அப்ப மனசு எப்பவுமே உருகக்கூடிய தன்மை உடையது. அப்படியே உருகி நீர் அதாவது இதுவரைக்கும் இந்த மனசுல இல்லாத அன்பு நீராய் உருகுற அன்பு இப்ப திடீர்னு எப்படி கிடைச்சிச்சுன்னு யோசிக்கிறார். இறை அனுபவத்தோட முதிர்ந்த நிலையில தானும் தான் பெறக்கூடிய இன்பம் ரெண்டும் ஒன்னா இதுதான். அதை எப்படி சொல்றாரு? உள்ளத்துக்குள்ள ஒளியாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் நிற்கின்ற அவன் வேறு, காண்பவன் வேறு. உள்ளம் நீராக உருகிய நிலையில காணக்கூடிய எம்பெருமான் அழிஞ்சிட்டான். காணப்படும் பொருள் அதாவது அனுபவம் மட்டுமே எஞ்சிருக்கான். அதாவது இறைவன் உள்ளுக்குள்ளே இருந்துட்டாரா, நீராய் உருக்கிய ஞாயிறுராய் உள்ளத்திலே புகுந்து நின்னுட்டாங்கிறார்.
வெளியில இல்ல, உள் புகுந்து என் உள்ளே அமர்ந்துட்டான்னு சொல்லாம சொல்றாரு. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. ஜோதியனே துன்னுருளேன்னு சொன்னார்ல. இன்பம் துன்பம் ரெண்டையும் பத்தி பேசுறார். ஜோதி இல்லாத இடத்துல என்ன இருக்கும்? ஒளி இல்லாத இடத்துல இருள் சூழும். அதே மாதிரி துன்பம் இல்லாத இடத்துல இன்பம் நிறைய இருக்கும். எந்த பொருளுக்கும் எல்லாத்துலயுமே 2 பண்புகள் இருக்கு. அததான் இங்க சொல்றாரு. இன்பமும் துன்பமும் அது 2மே உனக்கு இல்ல அப்படின்ட்டார். இல்லானே உள்ளானே. அப்ப என்ன காரணம்? எம்பெருமான் குணங்கள் அதாவது குணங்குறி கடந்தவன். தனித்து நிற்கும் அவனுக்கு துன்பம் இன்பம் மலமற்றவன், நிர்மலன். அதனாலதான் துன்பமும் இன்பமும் இல்லானேங்கிறார். அதே இறைவன் உயிருக்கு உயிரை ஒவ்வொரு உடம்புலயும் கலந்து நிக்கிறான். அது எப்படின்னா, இன்பம் துன்பம் இல்லாதவன்னு சொல்லிட்டு அடுத்து உயிருக்குள்ள எல்லாம் கலந்து நிக்கிறான்னு சொல்றோம்ல. அது எப்படி எல்லா இடத்துலயும் கலந்துருக்கான்னு நம்ம கேட்போம்ல. உடம்புல ஒரு கால்ல அடிபடும் போது அதோட நேரடி தொடர்பு இல்லாத கண்ணுல தண்ணி வருதுல்ல, கால்ல அடிபட்டா வலியில கண்ணுல தண்ணி வருதுல்ல. அப்ப உயிர்கள் படக்கூடிய இன்ப துன்பங்கள்ல உயிரோடு கலந்து இருக்கக்கூடிய இறைவனும் பங்கு கொள்றான்ங்கிற கருத்துலதான் இன்பமும் துன்பமும் உள்ளானேங்கிறார். உயிர் எங்க இருக்கு? உடல் முழுவதும் தான் இருக்கு. கையில இருக்கு, காலில் இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? எங்க அடிபட்டாலும் வலி ஏற்படுது இல்லையா? அப்ப உயிரற்ற உடல்ல வலி ஏற்படுமா? ஏற்படாது இல்ல. அப்ப இறைவன் நம் உடம்புல நீக்கமர நிறைந்திருக்கிறான்னு மறைமுகமா சொல்றார். உள்ளுக்குள்ள இறைவன் இருக்கான், தேடி கண்டுபிடிங்கிற மாதிரி. அன்பனே அன்பரியா அன்பனே அன்பர்க்கு அன்பனே யாவையுமா எல்லையுமா. அன்பருக்கு அன்பனேன்னு சொல்றதுனால இறைவன்கிட்ட அன்பு இல்லாதவங்களுக்கு இறைவனை பற்றி சிந்திக்காம சாமியே இல்லைன்னு சொல்றாங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் இறைவன் நல்லது செய்ய மாட்டானான்னு நம்ம நினைப்போம். இறைவன் தன்கிட்ட அன்பு செய்யறவங்களுக்கு மட்டும்தான் அன்பா இருப்பானா? மத்தவங்ககிட்ட எல்லாம் அன்பா இருக்க மாட்டானா நம்ம கேட்போம்ல. கொஞ்சம் யோசிச்சோம்னா 2 சொற்றொடர்கள்ல இருக்க ஆழத்தை புரிஞ்சுக்க முடியும். இறைவன் எல்லாருக்கிட்டையும் அன்பாதான் இருக்கான். தன்னை இல்லைன்னு சொல்றவங்க கிட்டையும் உலகத்துல நலமாதான் வாழ வைக்கிறான். அன்பருக்கு அன்பனேன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப எளிமையான பொருள். ஒரு பொருளை நம்ம ஒரு ஏதோ ஒண்ணு நம்ம சுவைக்கணும். உணவு வச்சுக்கணும். ஏதாவது எக்ஸாம்பிளா ஒரு பலாச்சுளை இருக்கு. அதை நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறோம். நாக்கும் பலாச்சுளையும் இணையும் போது சுவை வருது. அத நாக்கு மட்டும்தான் அனுபவிக்குது. பலாச்சுளைக்கு அந்ததுனால எந்த பயனும் இல்லை. பலாச்சுளையை நம்ம அனுபவிக்கிறதுனால அந்த ருசியிலையும் அந்த சுவையில நம்ம அப்படியே மயங்கி போறோம். பலாச்சுளைக்கு ஏதாவது பயன் இருக்கா? பலாச்சுளை அதை நினைச்சு சந்தோஷப்படுமா? இவன் சாப்பிட்டானே அப்படின்னு. அப்ப நம்ம அனுபவிச்சாலும் அனுபவிக்கலைனாலும் பலாச்சொலியோட இனிமை அதோட குணநலங்கள் அதுல இருந்துட்டு தான் இருந்து. அதுல கொஞ்சம் கூட அது மாறுறதே இல்லை. இறைவனும் அதே மாதிரிதான். அன்பே வடிவா உள்ள இறைவன் எல்லாருக்கும் பொதுவா இருக்கான். அவனுடைய அருளை சுவைப்பதற்கு நம்முடைய மனதுல அன்பு சுரக்கணும். அப்படி அன்பு செய்யக்கூடியவங்க தான் அன்பர்னு சொல்றாரு. மனதில் தோன்றக்கூடிய அன்புக்கும் அன்பே வடிவான இறைவனுக்கும் உள்ள பொதுத்தன்மை எளிமையா புரிஞ்சுக்கலாம். அன்பு இருக்கிற காரணத்தினால இறைவன் அன்பு இருக்கிற காரணத்தினால அடியார்கள் இறைவனை அனுபவிக்கிறாங்க. அது இல்லாதவங்க விலகி அயலாக இருக்கிறார்கள். அதைத்தான் அன்பருக்கு அன்பனை. உன்னை நினைக்கக்கூடியவங்கள்ட்ட அன்பா குழந்தையின் தெய்வமும் கொண்டாடும் இடத்துலன்னு நம்ம முன்னோர்கள் சும்மா சொல்லல. இந்த கருத்தை மனசுல வச்சுதான் மணிவாசக பெருமான் இந்த அன்பருக்கு அன்பனேங்கிற வார்த்தையை சொன்னார். அடுத்து யாவையுமாய் அல்லையுமாய்ன்னு சொல்லக்கூடிய தொடர். இறைவன் எல்லா இடங்கள்லயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கான். அது சொல்லுவாங்கல்ல, இது இங்கேயும் இருக்கான் இல்லாமே இருக்கான். அப்ப இங்கேயும் இருக்க இல்லாம இருக்க அப்படின்னா நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படும்ல. அதுக்கு என்ன சொல்றாரு? ஒரு கதையை சொல்றாரு. ஒரு சீடன் பல காலம் குரு கிட்ட நிறைய படிக்கிறான். அப்ப சொல்றாரு, அப்படியே அவங்கள்ட்ட தெளிவு அடையாம ரொம்ப சுருக்கமா நீங்க
பிரம்மத்தை அடையணும்னு நாங்க நினைக்கிறோம், அதுக்கு எளிய வழியை சொல்லுங்கன்னு ஒருத்தன் போய் கேட்கிறான். அவ்வளவு நாள் படிச்சு ஞானம் இல்லை அவனுக்கு. உடனே சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்றாரு, அன்னம் பிரம்மங்கிறாரு. அத முழுசுமா ஏத்துக்கிட்ட சீடர்கள் அன்னத்தை ருசிச்சு சாப்பிட தொடங்கினாங்க. உடம்பு முதல்ல விட 2 மடங்கு ஆயிருச்சு. திரும்பவும் குரு கிட்ட வந்து அன்னம் பிரம்மம்னு சொன்னீங்களே, அன்னத்தின் மூலமா நாங்க பிரம்மவை காண முடியலைன்னு சொல்றாரு. உடனே அவர் பிராணன் பிரம்மம்னு சொல்றாரு. குருவை விட்டு போன சீடர்கள்லாம் பிராணாயாமம் எல்லாம் பழகி பல நாளிகைகள் மூச்சை நிறுத்தி அத எப்படி பிராணாயாமம் பண்றதுங்கிறத அந்த ஆற்றலை சிறந்துட்டாங்க. அப்பவும் அவங்களால பிரம்மத்தை அறிய முடியல. ரொம்ப வருத்தத்தோட திரும்ப குரு கிட்ட வராங்க. ஐயா, உங்களால பிரம்மத்தை காட்ட முடியல, இப்ப நான் கேக்குறேன், நீங்க விடை சொல்லுங்கன்ட்டு இப்ப சொல்றாரு. இது பிரம்மமான்னு கேக்குறான். யாரு? சீடன் குருவை பார்த்து. ஆமாங்கிறாரு. எதிர்த்தாப்புல இருந்த ஒரு பொருளை காட்டி இது பிரம்மமாங்கிறாரு. இது பிரம்மமான்னு கேட்டு இப்படியும் ஒன்னொன்னா கேட்டுக்கிட்டே வரான். இது பிரம்மமா, இது பிரம்மமான்னு. குருவும் சிரிப்பு மாறாத குரல்ல ஆமா ஆமான்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. கேள்வி கேட்கிற வேகத்துல பிரம்மமா 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 பிரம்மமான்னு இப்படி மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டே வந்த அந்த வேகமா சீடன் தன்னுடைய வினாவே மாத்திட்டான். அவனுக்கே அது தெரியாம மாறி போச்சு. இது பிரம்மமா, இது பிரம்மமான்னு கேட்டுட்டு வந்த அவன் திடீர்னு தண்ணி எறியாம பிரம்மம் இதுவான்னு கேட்டுட்டான். ஒரு வினாடி கூட தயங்காம குருநார் இது இல்லைன்ட்டார். தன்னுடைய கேள்வி மாறினதுனால குருவோட விடையும் மாறிடுச்சுங்கிறத புரியாத சீடன் இது பிரம்மமான்னு கேட்கறதுக்கும் பிரம்மம் இதுவான்னு கேட்கறதுக்கும், அதாவது மலை போன்ற வேற்றுமை இருக்கு இல்லையா? 2வது கேள்வி முதல் கேள்வியில இருந்து முழுசும் மாறுபட்டது. இது பிரம்மமா, இது பிரம்மமான்னு சீடன் கேட்டுட்டு வந்தப்ப குரு என்ன சொன்னார்? ஆமா ஆமான்ட்டு வந்தார். எல்லா பொருளும் பிரம்மங்கிற தத்துவத்துல அடிப்படையில இருக்குங்கிறதுனாலதான் ஆமான்னு சொன்னார். கேள்வி மாறினதுக்கு அப்புறம் அடிப்படையே மாறி போயிடுது. பிரம்மம் இதுவான்னு கேட்டப்ப இது இல்ல. அதாவது அந்த பொருளை தவிர மற்ற அனைத்தும் பிரம்மம் இல்லைன்னு ஆயிடும்ல. எல்லா இடத்துலயும் தானே எம்பெருமான் இருக்காரு. அதனாலதான் அது இல்லை இல்லைன்னு சொன்னவரு அடுத்த கேள்வி வரும்போது ஆமாண்டார். அந்த பொருள் தான் இது. யாவையுமாய் அல்லையுமான்னு மணிவாசர் கூறினதோட உட்பொருள் இதுதான். இது சிவஸ்வரூபமா, இது சிவஸ்வரூபமான்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு சொல்லக்கூடிய பதில் ஆமா எல்லாம் சிவஸ்வரூபம் தான் அப்படிங்கிற விடை நமக்கு கிடைக்கும். யாவையுமாய் அப்படிங்கிற நுணுக்கம் இப்ப நமக்கு இந்த கேள்வியை மாத்தி பார்த்தோம்னா கிடைக்கும். இவை சிவஸ்வரூபமா, முதல்ல சிவஸ்வரூபமான்னு கேட்டா ஆமான்ட்டோம். இவை சிவஸ்வரூபம் இதுவான்னு கேட்டா இதுதான் மற்றவை இல்லைன்னு ஆயிடும்ல. ஒண்ணும் இல்ல, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறைவனை ஒரு நிலையில மட்டும் சொல்ல முடியாது. எங்கும் நிறைந்திருக்கிறான்னு இறைவன் நிலையா இருக்கிறான். சிவாம்சம் தவிர வேறு செடுகொடிகளை காட்டி இது சிவ வடிவம் இதுவான்னு கேட்டா இல்லையுமா, இல்லைன்னு சொல்லுவோமா? இல்லையா? எல்லா இடத்துலயும் இறைவன் இறைஞ்சிருக்கான். அததான் யாவையுமாய் அல்லையுமாய். இருக்கவும் இருப்பான், இல்லாம இருப்பான். எங்கே நீக்கமர நிறைந்திருக்கும், இல்லாத இடம் இல்லை. ஒரு இடத்த மட்டும் சொல்ல முடியாதுங்கிறத சொல்றார். ஜோதியனே துண்ணுருளே தோன்றா பெருமையனே. ஜோதியனே துண்ணுருளேன்னு 2 வார்த்தை சொன்னார்ல. நமச்சிவாயன் முதல்ல முன்னாடி நான் பார்த்தேன் ஒலி வடிவனான ஒலி சவுண்ட். அந்த ஒலி வடிவான இறைவனை ஒளி வடிவனன்னு சொல்றாரு. ஜோதி என்ன லைட் வெளிச்சத்தை சொல்றாரு. இந்த ஒளி வழிபாடு சங்ககாலம் தொட்டே இலக்கியங்கள்ல இருக்கு. சந்திரன் சூரியன் அதாவது அதுக்குள்ள கூட ஒரு இருண்ட பகுதி இருக்குன்னு விஞ்ஞானம் சொல்லுது இல்ல. அடர்ந்து இருக்கும் இருள் கும்மிருட்டு, அததான் இங்க சொல்றாரு. துன்னிருள்னு அடர்ந்த இருட்டு. இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைவனுடைய சொரூபமேன்னு சொன்ன வந்த மணிவாசகர் தனித்தனியே சுடர்ன்னு சொல்லாம ஜோதியனேன்னு ஏன் சொல்றாரு? அதாவது சூரியன் சந்திரன் குறிப்பிட்டு இருந்தா அதுக்குள்ள இருக்க இருண்ட பகுதி இறைவன்ட்ட இருக்கும் நம்ம நினைப்போம்ல. நிலாவுல கூட ஒரு இருட்டு இருக்குன்னு நம்ம சொல்லுவாங்கல்ல. ஆழ்ந்து பார்த்தா உள்ள ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குன்னு, கரைகள் இருக்கிற மாதிரி. அதான் அந்த ஐயத்தை போக்கதான் ஜோதியனேன்ட்டார்.
ஒளிக்கு எதிர்மறையா உள்ளது இருள். அது அடர்ந்த இருளா இருக்கு. அந்த இருள் தனித்து இல்லையா, அதுல சுடர்களும் இல்ல. உலகம் இருள்மயமாத்தான் இருக்கு. எது என்றாலும் இறைவன் ஒளி வடிவனன். ஒளி வந்துட்டா என்ன ஆகும்? இருள் மறைஞ்சு போயிடும். அந்த முரண்பாட்டுலதான் இருளும் அவனுடைய சொரூபம் தான், ஒளியும் அவனுடைய சொரூபம் தான் சொல்றதுக்காக தான் ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனேங்கிறார். தோன்றா பெருமையனேங்கிறது அடுத்த பகுதி. அதாவது எம்பெருமானுடைய முழு முதல் வடிவ காட்டணும்னு நினைக்கிறார். ஒரு பொருள் இருக்கு, ஒரு புஸ்தகமோ ஒரு பருப்பொருளா இருக்கக்கூடிய நம்ம கண்ணால பார்க்க முடியும். புறக்கண்ணுக்கு அது புலனா. மேசையில ஒரு புஸ்தகம் வச்சிருக்கோம், நம்ம அதை பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். தோன்றா பெருமைன்னா என்ன? கண்ணால கண்டுகொள்ள முடியாத அறிவு, ரொம்ப எளிதா மனசுல நிலைத்து விடக்கூடிய பெருமைன்னு சொல்லக்கூடிய பொருள் இறைவனை சொல்றாரு. இறைவனுடைய எளிவந்த தன்மையை சொல்லி அவன்கிட்ட ஆட்பட்டவங்க நிறைய பேர் இருக்கு. அந்த நிறைய பேர் இருக்காங்க. இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட எத்தனை அடியார்கள் இருக்காங்க. அப்பேற்பட்ட இறைவன் தன்னுக்கு வந்ததை தன்னை வெளிவந்த தன்மையை நினைச்சு என்ன நினைக்கிறது? எம்பெருமான் தன்மேல உண்ட கருணையை நினைச்சு அவனுடைய பெருமையை மனசுனாலும் கற்பனையினாலும் அளவிட முடியலையா. அதனாலதான் தோன்றா பெருமையனேங்கிறார். இன்னது இன்னாமம் இன்ன ஊருன்னு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட எம்பெருமான் இவருக்காக எளிமையா வந்தது நினைச்சு பார்த்து மயங்குறார். ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லாது. அதாவது நம்ம உலகத்துல நிறைய பொருள்கள் இருக்கு. தோற்றம், இருப்பு, அழிவுன்னு எல்லா பொருளுக்கும் 3 நிலை இருக்கு. நம்ம எத்தனையோ பொருள் உபயோகிக்கிறோம். நான் சொல்லுவாங்கல்ல, நான் பிறந்ததுல இருந்து இந்த பென்சிலே வச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? நான் பிறந்ததுல இருந்து இதே சட்டையை போடுறோம். வளர வளர மாறும். நம்ம உபயோகக்கூடிய பொருள்களும் குறிப்பிட்ட காலத்துல செயலிழந்து போகும். அதை தூக்கிட்டு வேற பொருள் வாங்கிக்குவோம். எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், எந்த பொருளா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அந்த முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. அதான் சொல்றாரு, நம்ம காணப்படக்கூடிய இருக்க நிலைமை எல்லாமே இன்னைக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய பொருள் இல்லை. எப்பவுமே இருக்கக்கூடிய பொருள், அழியாம இருக்கக்கூடிய பொருளும் இல்லை. அதனாலதான் அழிவுக்கு முன்னாடி இருக்கிற நிலை நடு, கடைசி நிலை அந்தம். இந்த 2 நிலையில என்ன, அதாவது இல்லாத பொருள்களே இல்லை. அதைத்தான் சொல்லாம சொல்றாரு. உபயோகிக்கிற பொருள் நம்ம அத்தனைக்குமே 3 நிலைகள் இருக்குன்னு சொல்லாம சொல்றாரு. எந்த மொழியானாலும் அதாவது எண்ணத்தை முழுவதுமா வெளிப்படுத்துறதுக்கு சிறந்த கருவில நம்ம நினைக்கிற அத்தனை சொல்ல முடியாம போயிடுச்சு, நம்ம சொல்றோம்ல. அதனால எம்பெருமான சொல்ல நினைக்கிறார். ஆதியனேன்னு சொன்ன உடனே எல்லா பொருளுக்கும் முன்னாடி தோன்றினவன்னு சொல்லணும்னு நினைக்கிறாரு. அதுலயும் தப்புன்னு நினைச்சிட்டாரு. அதனாலதான் நடு அந்தம் அல்லானேன்னு சொல்லிட்டு தோற்றமும் இல்லை. அதனாலதான் ஆதியன்ட்டாரு. எல்லாம் அதாவது ஊழி காலத்துல அத்தனையும் அழிஞ்சிரும். கங்காளன் தோல் மேலே காதலித்தால் காணேடிங்கிறாருல்ல, பிரம்மா விஷ்ணு எல்லாருமே அழிஞ்சிருவாங்க. அவங்க எலும்பு குட்டை தோல்ல போட்டுக்கொண்டு ஆடக்கூடியவன எம்பெருமான். அப்ப என்றும் ஆதியன்னு சொன்னது என்னைக்கு இருக்கக்கூடிய பழமையானவன்ங்கிறத சொல்லாம சொல்ற. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான். இறைவனை தந்தைன்னும் பெருமானும் மணிவாசரிங்க சொல்றது நல்ல சிந்திக்கக்கூடிய ஒண்ணு. அனைத்து உலகத்தையும் படைத்தவன்கிற கருத்துல எந்தைன்னு சொல்லிட்டார். அடுத்து முன்பு தெரியாம, அதாவது ஒரு மகன் தப்பான வழியில போனா அவனை தடுத்து நிறுத்தக்கூடியது தந்தையோட வேலை. மணிவாசரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு? ஈர்த்து என்னை ஆட்கொண்டாயின்னு சொல்றது ரொம்ப பொருத்தமான கருத்து. திருவாதூர்ல பிறந்து பாண்டிய மன்னனுக்கு தலைமை அமைச்சராகி அந்த அமைச்சரின் வழியாக குதிரை வாங்குறதுக்காக பெரும் பொருளோட போறாரு கீழக்கரையை நோக்கி. உலகில் வாழ்க்கையில பெரிதும் ஈடுபட்டு இருந்தாரே தவிர வாழ்க்கையை துறந்த துறவியா மாறணும் அவர் நினைக்கவே இல்லை. இங்க வர வரைக்கும் இறை தொடர்பு கொள்ளணும்னு சிந்திச்சு துறவு கொள்ளவும் இல்லை. அவரு அரசவையில இருந்தாலும் சாமியாரா இருக்கலாம்னு அவரை நினைக்கல. பாண்டிய மன்னனோட அமைச்சரா குதிரை வாங்குறதுக்காக புறப்பட்டு அவரு திருப்பெருந்துறை எல்லை அடையிற வரைக்கும் அமைச்சரா தான் இருந்தார்.
அவருடைய ஒரே சிந்தனை கடற்கரை பட்டணம் போய் நல்ல குதிரைகளா பார்த்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு திருப்பெருந்துறை அந்த ஊர் எல்லை வர்ற வரைக்கும் அவர் அதைத்தான் நினைச்சிட்டு வந்தார். என்னைக்கு அந்த இடத்துக்கு வந்தாலும் ஒரே வினாடியில அத்தனையும் திறந்துட்டார். அதாவது கைத்தட்டியோ ஒரு பணியாளை அனுப்பியோ குருந்த மரத்தடியில இருந்த எம்பெருமான் கூப்பிடல. ஈர்த்தல்னு சொல்றாங்கல்ல, ஈர்த்தியனை ஆட்கொண்டு. ஒரு காந்தத்தின் ஏத்தாப்புல வைக்கக்கூடிய இரும்பு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போகும். அப்ப காந்தம் எப்படி எந்த புறச்செயலும் இல்லாம இரும்பு இழுக்குது. இரும்புக்கு தன்னை தடுத்து நிறுத்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லை. காந்தத்தின் வலுவுக்கேற்ப இரும்பு வேகமா வந்து ஒட்டிக்கும் காந்தத்துல. அது மாதிரி மணிவாசகரோட உள்ளத்துல துறவு பற்றி எந்த எண்ணமும் இல்லாத நிலையில எங்கோ இருக்கக்கூடிய குரு அவரை ஈர்த்துட்டார். காந்தம் இழுப்பது இரும்புக்கு தெரியாத மாதிரி இங்க தாம் இழுக்கப்படுவது அமைச்சராகிய வாத ஊராரும் முதல்ல தெரிஞ்சிருக்கல. எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு நினைச்சு பாக்குறாரு. தம்மையும் அறியாம எம்பெருமான் தன்னை ஈர்த்து கொண்டது நினைவுக்கு வருது. இந்த உலகத்துல எத்தனை ஆயிரம் பேர் வாழ்வாங்க. தன்னை மட்டும் இறைவன் ஆட்கொண்டு அருள் செஞ்சதுனால அதனால எந்தையேன்னு சொல்லிட்டாராம். எந்தைன்னு சொல்லக்கூடிய உறவு முறை காரணமா குருவோட பெருமையை குறைஞ்சிருமோ அப்படின்னு அவர் நினைச்சிட்டாராம். குருவை நம்ம அப்படி சொன்னதுனால அவரோட பெருமைக்கு இழுக்கு வந்துருமோன்னு நினைச்சு அடுத்த வழியில அந்த தவறு வரக்கூடாதுங்கிறதுக்காக இருத்து என்னை ஆட்கொண்ட எந்தைன்னு சொல்லிட்டு பெருமானேன்ட்டார். அவர் செஞ்சது தந்தை செய்த காரியம். தந்தைன்னு சொல்லிட்டாரு. இறைவன் உலகத்துல அப்படிப்பட்ட தன்மை உடையவனா இருக்கிறதோட மட்டுமல்லாம கற்பனை கடந்து நிற்கக்கூடியவன். அதனால பெருமானேன்னு சொல்றார். ஊர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு. ஞானம் ரெண்டு வகைப்படும். அபரஞானம், பரஞானம். ரெண்டு. அபரஞானம்ங்கிறது இந்த உலக வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்க கூடிய அறிவு. பரஞானம்ங்கிறது மெஞ்ஞானம். அவனை பற்றி எம்பெருமானை பற்றி அறியக்கூடிய ஞானம்னு சொல்றது. ஞான சம்பந்தருக்கு ஒரே வினாடியில அம்மை பால் கொடுத்த உடனே வந்துருச்சு. மணிவாசகருக்கு குரு தரிசனம் கிடைச்ச உடனே மெஞ்ஞானம் கிடைச்சிருச்சு. அதான் கூர்த்தமை ஞானத்தால்னு சொல்றாரு. அந்த முதிர்ந்த வளர்ந்த நிலை இங்க சொல்லும் போது அந்த அனுபவ நிலை இங்கே மறுபடியும் இங்க இறங்கித்தானே ஆகணும். அப்படி இறங்க தொடும்போது அனுபவப்பன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அனுபவத்துல இருந்து வெளியில வரும். ஆற்று நீருக்குள்ள நடப்பட்டு இருந்த ஒரு கம்பு மேல் பகுதி தெரியும். வெள்ளம் நிறைய ஆத்துல வெள்ளத்தோட அளவு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கம்பு நட்டிருப்பாங்க. வெள்ளம் அதிகமா வரும்போது அந்த கம்பு மூழ்கி போயிடும். கம்பு இருக்கா இல்லையான்னு கூட சொல்ல முடியாது. வெள்ளம் மூழ்கி போயிடும். வெள்ளம் வடிய தொடங்கின உடனே மெல்ல மெல்ல அந்த கம்பு தலை காட்டும். இந்த அனுபவ முதிர்ச்சியில தான் ஒன்றை அறவே இழந்து விட்ட பக்தனுக்கு அந்த அனுபவ உணர்வு குறைஞ்ச உடனே அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஞானம் கொடுத்துட்டு தில்லைக்கு வருகன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். அததான் இங்க சொல்றாரு. அந்த அனுபவத்துல மூழ்கி வினவர் தன்னை மறந்து போயிருந்தார். அனுபவம் வடிய தொடங்கின உடனே தான் யாரு தன்னுடைய எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளம் வடியும் போது வெளிப்படுற அந்த கம்பு போல தன்னுடைய கருத்து அத்தனையும் நினைவுக்கு வருது. அதுவரை தன்னை மூழ்கடித்திருந்த அனுபவத்தை பத்தி ஆராய தொடங்குறார். ஆராய தொடங்கி சொல்றார் தன்னுடைய அதாவது அனுபவத்தை பெற்றவன் அந்த அனுபவத்திலிருந்து மீண்டு தன்னுடைய அனுபவத்தை ஆராய தொடங்கி அதன் காரணமா அதை பிரிச்சு அறிய தொடங்கி சொல்றாரு. நோக்கரிய நோக்கேன்னு சொல்றதுல இருந்து தன்னுடைய கண்ணால கண்ட அந்த காட்சி தன்னுக்கு அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய அனுபவம்ங்க புரிஞ்சு போச்சு. அதனாலதான் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வேன்னு அடுத்து உலகியல் பற்றி தோன்றக்கூடிய உணர்வுகள் சாதாரண உணர்வுகள், ரொம்ப நுண்மையானது அல்ல. ஆனா சாதாரண உணர்வுகளை நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா இறை உணர்வு இருக்கே அது ரொம்ப நுண்மையானது.
சாதாரண உணர்வுகள்லாம் நம்ம வாழ்க்கையில ஏற்படுற உணர்வுகள்லாம் ரொம்ப சாதாரண கொஞ்சம் நேரம் இருக்கும், அப்புறம் மறைஞ்சிடும். இறை உணர்வு ரொம்ப நுண்ணியமானது. அத அந்த நுணுக்கமானதைத்தான் நுணுக்கரிய அப்படின்னு சொல்றார். அந்த சொல்லால மணிவாசகர் குறிப்பிடுறார். இறை அனுபவம் ரொம்ப நுண்மையான உணர்வுங்கிறதுனால கருத்தளவுல அதை பற்றி அறியவோ ருசிக்கவோ எடுத்து கூறவோ சொல்ல முடியாது. அதனாலதான் நுண்ணுணர்வேங்கிற சொற்கள் மூலம் சொல்றாரு. ஒரு பழத்தை சாப்பிட்டா இனிமையா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் சொல்ல முடியாது. அதை அனுபவிச்சு நான் தான் சொல்ல முடியும். நீங்க சாப்பிட்டா நீங்க உணர முடியும். அந்த அனுபவம் புலனறிவு. புலனறிவு அடுத்து அதை உணர்ந்துதான் புலன்களால உணர்வை அனுபவிக்கத்தையுமே முடியும் கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு முழுசுமா அதை காட்ட முடியாது. அதுதான் நுண்ண உணர்வேன்ற. போக்கு வரவும் உணர்வும் இல்லா புண்ணியன். இறைவனை இப்படி சொல்றதுல ஒரு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. 6 அறிவு படைச்ச மனுஷன் தன்னோட அறிவின் முதிர்ச்சியில நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவான். அறிவு வளர்ந்தாலும் ஒரு சில அடிப்படை உணர்வுகளை மாற்ற முடியாது. சூரியன தோற்றம், மறைவு, சந்திரனோட வளர்ச்சி, தேய்வு இதெல்லாம் தொடக்கத்துல உண்மைன்னு தான் நினைச்சான். அறிவு வளர்ந்ததுக்கு அப்புறம் சூரியன் கிழக்கே தோன்றி மேற்கே மறையுதுங்கிற பழைய அறிவு பொருள் இல்லைன்னு நினைக்கிறான். கிழக்கு மேற்குங்கிற 2 திசை இல்ல, சூரியன் தோன்றதும் மறைகிறது இல்ல, மறைகிறது மாதிரி ஒரு தோற்றம்னு புரிஞ்சுக்கிறான். அப்ப அறிவின் துணை கொண்டு இதை தெரிஞ்சாலும் சூரியன் தோன்றி மறைகிறாங்கிற அந்த அடிப்படை நினைவு மாறுறது இல்ல. அதே மாதிரிதான் உலகியல்ல கூட அந்த வருவதும் போவதும் ஒரு ஒப்பு நோக்கு சொற்கள்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு பொருள் நம்ம விட்டு ஒரு கால்களோட உதவியினால நம்ம வர்றது போறதெல்லாம் சொல்றோம். கனவு காண்கிறோம் சூட்சும சரீரத்தோட. நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால இருக்கிற இடத்துக்கு ஒரு வினாடியில போயிட்டு வருவோம்ல. நினைச்சோன்னு அங்க போகலாம். அங்க இருக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்துட்டோம்னா அந்த இடத்த நிமிஷமா நம்ம நினைச்சு பார்க்கும்போது அங்க நம்ம கண்ட காட்சிகள் நம்மளால கண்ணுக்கு பழகுன அந்த இடங்கள்லாம் நினைவுக்கு ஒரு நிமிஷத்துல வருது இல்ல. அப்ப நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இடத்த ஒரு வினாடியில போறோம்னா அந்த போதல் வருதல்ங்கிற சொல்லு ஒப்பு சொற்களை தவிர உண்மையான அல்ல. உலகிடையில கூட அதே மாதிரி போகுத ஒப்பு சொற்கள்னா எல்லா இடத்துலயும் எல்லா பொருளையும் நீக்கமர நிறைந்திருக்க பரம்பொருள் போயிட்டு வந்துட்டுன்னு சொல்றது பொருத்தம் இல்லாது இல்ல. அதனாலதான் போக்கும் வரவும் இல்லாத புண்ணியன்கிறார். உனக்கு அது இல்லைங்கிறார். சூரியன் தோன்றுது மறையுதுன்னா எப்பவும் நிலைச்சுதான் இருக்கு. நமக்குதான் தோற்றம் மறைவுங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இறை நிலையும் அப்படிதான். உனக்கு போக்கும் இல்ல வரவும் இல்லை, எல்லாம் எப்பவுமே நீ நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறைவன்னு புண்ணியன் அப்படின்ட்டார். புணர்வும் இல்ல புண்ணியன். புணர்வுங்கிறது ஒன்றோட ஒன்று ஐக்கியமாகிறது. அதைத்தான் புணர்வுங்கிறோம். புறத்தே காணப்படுகிற பொருள் நம்மோட ஐக்கியமாயிரதான் நம்ம புணர்தல்னு சொல்றோம். கனவுல நம்ம உடலை விட்டு சூட்சும உடல் போறது, எங்கேயாவது போகுது, கனவு எங்கெங்கயோ போயிடலாம் கனவு காங்குது. விழிப்பு நிலையில அந்த சூட்சும உடல் நம்மோட ஐக்கியமாயிரும். அது மாதிரி இறைவன் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய இறைவன் நமக்குள்ள கலந்து இருக்கானா. அதனாலதான் புணர்விழா புண்ணியன்னு சொல்லாம புணர்வுன்னு சொல்லும் போது 2 பொருள் இருக்கணும், அது ஒன்றை ஒன்று புணர்ந்து இருக்கணும். ஆனா அது இல்லை, இறைவனுக்கு இல்லையா. அதனாலதான் இறைவனுக்கு அது இல்லை. நீ எப்பவுமே என் மனசுலே இருக்க. என்னை விட்டு நீங்கினாதானே திரும்ப என்னைய சேரணும், புணரணும். அதுதான் புணர்வும் இல்லா புண்ணியன் ஏன் சொல்றாரு. என்னை விட்டு நீ நீங்கினாதானே திரும்ப என்னைய சேரணும். நீ இமைப்பொழுதும் நெஞ்சில் என்னை விட்டு நீ நீங்காம என் மனசுலே இருக்க. என்னுக்குள்ள புகுந்தவனை எப்படி நான் புணர்ந்தன்னு சொல்றதுங்கிறார். அது பொருத்தம் இல்லை இல்லையா, பொருத்தம் இல்லாத வார்த்தையா போயிடும்ல. அதனாலதான் உணர்வும் இல்லா புண்ணியனேன்ட்டார். என்கிட்டே இருக்க நீனு அப்படின்ட்டார். காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்று இன்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். உலகத்துல வாழக்கூடிய உயிர்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வரையறையோடதான் வாழ்க்கை நடத்துது. அதுல மீறினாவோ அது கட்டுப்பட மறுத்தாலோ அதுல நிறைய பிரச்சனைகள் நம்மள சந்திப்போம்ல. ஒரு அரசனே இருக்கா, அவனோட அரசாட்சியில நம்ம கட்டுப்பட்டு தான் இருக்கணும்.
அதனாலதான் என் காவலனேங்கிறார். நம்மை போல மனிதனாகிய அரசன், அதாவது மனிதனுக்கு கூட அரசனோட கட்டளை நம்மளை அதிகாரம் பண்ணக்கூடிய ஆற்றல் நம்மள அரசனா இருக்கக்கூடியவனுக்கு இருக்கு. ஒரு அரசனுக்கு இத்தனை அளவு அதிகாரம் இருந்ததுன்னா, இந்த பிரபஞ்சத்தை படைச்சு காத்து அழிக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு எத்தனை அதிகாரமும் பேராற்றலும் இருக்கும் நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு வினாடியும் உயிரோட இருக்கிறோம்னா அது ஒவ்வொரு வினாடியும் நம்மளை காக்கிறான்னு அர்த்தம். கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் நம்மை அழிக்கிறதுக்கு நம்மளையும் நம்மளை சுற்றிலும் தண்ணீருலையும் காற்றுலையும் இருக்கு. அதை மீறி நம்ம வாழ முடியுது? அதனாலதான் இறைவன் இங்க சொல்றாரு, தோன்றா துணையாக இருந்து நமக்கு உதவுறான். காவலனை நாம் தெரிஞ்சுக்கலைன்னாலும் அவன் நம்மளை விடுறது இல்லையா? காத்த தொழிலை தன் கருணை காரணமா அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கானாம். அதனாலதான் காக்கும் எம் காவலன்கிறார். அடுத்து காண்பரிய பேரொளிங்கிற வார்த்தை. பேரொளின்னா எப்படி கண்ணுக்கும் மனதுக்கும் புலனாம போயிடும் நம்ம சொல்லுவோம்ல. ஒரு பெரிய வெளிச்சம் அது எப்படி தெரியாம போயிரும் நம்ம கேட்போம்ல. சாதாரண ஒளிக்கும் பேரொளிக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். சாதாரண ஒளி சூரிய ஒளி மாதிரி கண் மனம் ரெண்டுக்கும் பார்க்க முடியாதா. ஆனா பேரொளி வடிவிலான இறை சொரூபம் கண் மனம் ரெண்டுக்கும் அப்பாற்பட்டதான். சாதாரண ஞானம், அதாவது ஊனக்கண்ணால பார்க்க முடியாதான், காண்பதற்கு அரிய பேரொளி. அதனாலதான் காண்பரிய பேரொளிங்கிறார். அடுத்த ஆற்று இன்ப வெள்ளமே. ஆற்றில் வரக்கூடிய வெள்ளம் போன்று இன்பம்னு சொல்றார். வெள்ளம் வரும்போது வெள்ளத்திலேயே நன்மை தீமை இருக்குல்ல. அதிகமா வெள்ளம் வந்தா பயிர்கள்லாம் அழிஞ்சு போயிடும். அதுவே சரியான அளவு வந்தா என்ன ஆகும்? நல்ல விளைச்சலும் நல்ல பயனையும் தரும். அப்ப ஆற்று வெள்ளம்னு சொன்னது, இன்பம்னு சொன்னது, அந்த தண்ணீர் ஓடும் போது 2 கரைகளுக்கு உட்பட்டு தான் வெள்ளம் அந்த தண்ணீர் செல்லும். வெள்ளம் வரும்போது கரைகள் உடைஞ்சு போயிடும். அது மாதிரி பொறி புலன்களை அனுபவிக்கும் போது இன்பங்கள் ஒரு எல்லைக்கு உட்பட்டு தான் இருக்கணும். ஆற்றில் ஓடக்கூடிய சாதாரண நீர்ப்பெருக்கு மாதிரி இருக்கணும். இறை அனுபவம்னு வரும்போது இந்த எல்லைகள்லாம் தகர்ந்து போயிடணும். மனித உடல் அமைப்பு, மனித இது எல்லாத்தையும் கடந்து எம்பெருமான் இறைவனை ஆட்கொண்டு இன்பம் தர்றது, அந்த இன்பத்தை தான், அந்த இறை அனுபவத்தான் இன்ப வெள்ளங்கிற. கரைகளை உடைச்சிக்கிட்டு வர்ற மாதிரி அந்த இன்ப வெள்ளம் இறைவனோட அந்த வெள்ளம் சாதாரண நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கணுங்கிற. அடுத்து அத்தான்னு சொல்றாரு. அத்தான்னா தந்தையேன்னு அர்த்தம். அவருடைய கருணை பெருக்க நினைச்ச உடனே மனசுல வந்த இன்பத்தின் விளைவாக வெளிப்பட்ட சொல்லுதான். ரொம்ப சந்தோஷம், அப்பா இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப அந்த சந்தோஷத்துல இன்ப மிகுதியில எம்பெருமான அப்பாங்கிறார், அத்தா அப்படிங்கிறார். அத்தாங்கிற சொல் உரிமையையும் அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த அண்மை தன்மையையும் எளிமையும் சொல்லுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அனுபவம் கைக்கு கெட்டினோடனே அதை தந்தவன் அத்தான்னு சொல்லிட்டார். அந்த சொல்லின் மூலம் தமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை உரிமையை தம்மை அறியாம சொல்லிட்டார். சொன்ன உடனே அவர் அறியாம ஒரு மனசுல ஒரு பயம் வந்துருது. எவ்வளவு பெரியவன் இறைவன், அதை நம்ம தெரிஞ்சு எளிமையா நம்ம எம்பெருமான உறவுகள்ல துணிஞ்சிட்டோமே நினைச்சு மனசுல பயப்படுறாரு. உடனே அடுத்து சொல்றாரு, அத்தான்னு சொன்னாரு, அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளின்ட்டார். பல்வேறு வடிவமாக தோன்றுகின்ற இந்த பிரபஞ்சம் அணு முதல் அண்டம் வரை சிறியதும் பெரியதுமாக பேராற்றல் படைத்ததாக ஆச்சரியத்தோடு கூடிய தோற்றத்தை நம்ம காட்சிக்கு தருது. மாறுபட்டு நிற்கின்ற பொருள்களுக்கெல்லாம் சுடர் ஒளியா காட்சி கொடுக்கக்கூடிய இறைவன். அதனாலதான் அவனுடைய எட்ட முடியாத பெருமையை சொல்லும் போது அத்தான்னு சொல்லிட்டு அடுத்து இந்த அத்தா மிக்காய் என்ற சோற்ற சுடர் ஒளின்ற சொல்லினால் வடிவமைத்து இன்னதுன்னு சொல்ல முடியாது. நுண்மையான உணர்வை வெளிப்படுத்துறதுனாலதான் சொல்லாத நுண்ணுணர்வு வாங்கிட்டார்.
அடுத்து மாற்றமா வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தையில் ஊற்றான உன்னாரமுதே உடையான். மாற்றமா வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். கனந்தோறும் மாறுபாடுகளோட உடையது இந்த உலகம். இந்த உலகத்துல தோன்றக்கூடிய உயிர்கள், உயிர்களோட அறிவு நிலையெல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டது. உண்மைதானே? எங்களோட பாட்டி, தாத்தா, அம்மாச்சி எல்லாம் ஆட்டுக்கல்ல அம்மியில அரைச்சாங்க. இப்ப அது மாதிரி அரைக்கிறாங்களா? எல்லாரும் மிக்சி கிரைண்டர் இல்லாம வாழ முடியாதவங்களாய் போயிட்டோம். அப்ப இந்த உலகம் மாறும் தன்மை உடையது. அறிவு வளர்ச்சியில காணக்கூடிய விஞ்ஞான புதுமைகள்லாம் இந்த சட்டத்துக்கெல்லாம் புறம்பானது இல்லை. எத்தனையோ விஞ்ஞான புதுமைகள் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒண்ணு இருக்கு, நாளைக்கு வேற மாதிரி மாறி போயிடுது. உயிர்கள் அந்த அறிவு நிலையும் ஒரே மாதிரி இல்லைன்னு, அதுவும் மாறுபாடு இயல்களை மாறுபாடு சிந்திக்கக்கூடியதா இருக்கா. இத்தனை மாற்றங்களையும் மாறுபடாத தெளிவான முடிவுன்னு சொல்றதுக்கு ஒண்ணு இருக்குன்னா ஒண்ணு இருக்குங்கிற. பிரபஞ்சமும் மனிதமும் மனிதன் இயல்பு, அதாவது மாறக்கூடிய இயல்பை பெற்றிருந்தாலும் மனிதனோட அறிவு மட்டும்தான் மாறிக்கிட்டே வரக்கூடியது. அறிவு வளர்ச்சியில அணு நிலையும் அணு பிளக்கப்பட்ட நிலையும் இயல்பானதுன்னு ஏத்துக்கிட்டாங்க. அப்படின்னா 200 ஆண்டுகள் கழித்து வளரப்போற அறிவு இன்று மெய்மொழின்னு சொல்றத அடுத்து வர ஒரு 100 வருஷம் கழிச்சு இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது இந்த உலகமும் அறிவும் மாற்றத்தை இயல்பா பெற்றிருக்கு. இந்த மாறுபாடுகளுக்கிடையே மாறுபாடு இல்லாத ஒரு பொருள்னு இறை பொருள்னு மணிவாசர் நமக்கு உணர்த்துறார். அதாவது அறிவில் தெளிவின் பயனா காணப்பட்ட அந்த பொருளுக்கு வேறு பல இலக்கணங்களையும் மணிவாசர் சொல்றார். சிந்தனையின் அதாவது ஆழ் மனசுல அடித்தளத்துல ஊற்றான அமுதேன்னார். ஊற்றானன்னு சொல்றதுக்கு ஒரு நோக்கமும் இருக்கு. வெளியில காணப்படாத தண்ணீர் நிலத்தை தோணுன்னு வெளிப்பட்டு வர்ற மாதிரி ஆள் மனசுல அடி அவரோட ஆள் மனசுல அமுதமாக இருக்கக்கூடிய இறைவன் வெளிப்பட்டு காட்சி கொடுத்தானோ. சிந்தனையில் ஊற்றாய் ஒருவன் வர்றான்னு, அந்த சிந்தனைக்கு அடி வர்றான்னா அப்ப உள்ள அவன் இருந்திருந்தா தானே வெளியில வருவான். மணல தோன்றான் தண்ணி வரும்னா உள்ள இருந்தா தானே தண்ணி வெளியில வரும் தோண்டின உடனே. அதுதான் சொல்றார். உள்ளரே அவன் அப்பேற்பட்ட இறைவனைத்தான் தெவிட்டாத அமிழ்தம் போன்றவன் சொல்றார். அடுத்து வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனம் ஐயா அரணே ஓ என்று. வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப. இதுவரைக்கும் மணிவாசு தன்னோட உடம்பை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படல, வெறுக்கவும் இல்லை. காரணம் என்னன்னா, இந்த உடம்போட இருந்த அவருக்கு குரு தரிசனம் கிடைச்சிருச்சு, சிவ அனுபவமும் கிடைச்சிருச்சு. அந்த அனுபவம் பிரபஞ்சம் பற்றிய உணர்வு, மனம், அறிவு இதெல்லாம் கடந்து போயிருச்சு. இந்த அனுபவம் முழுவதும் கிடைத்ததுக்கு அப்புறம் தில்லை கூத்தன் இந்த அனுபவத்தை திடீர்னு அப்படியே மறைஞ்சிடறாருல, அகண்டு போயிருச்சுல, காட்சி மறைஞ்சு போச்சு. அப்ப பழைய நிலைக்கு, சராசரி மனித நிலைக்கு வந்துட்டாரு மணிவாசு. அந்த அனுபவம் தன்னை விட்டு போனதுக்கு இந்த உடம்புதான் காரணம்னு நினைச்சு பாக்குறாரு. வந்த அடியார்களோட நம்ம போகலையே, நம்ம எங்கே இருந்துட்டோமே நினைக்கிறார். அந்த 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 நினைவு தன்னுடைய உடம்பு பற்றி நினைவாவே இல்லை. தன்னை நீங்கினதை நினைச்சு வருத்தப்படுறதுக்கு காரணம் என்ன? அது சொல்றாரு, எம்பெருமான் தன்னை விட்டு நீங்கினதுக்கு இந்த உடம்புதான் நினைவுக்கு வந்தோடனே அந்த வாத ஊரருக்கு மணிவாசக பெருமானுக்கு உடம்பை இழிவா இழிச்சு பேசணுங்கிற நிலைமை வந்துருச்சு. பல்வேறு விதமான பிறப்புகள்ல பல்வேறு வடிவத்துல இந்த உடம்பு எத்தனை சொல்லுவாங்கல்ல, தோல் அந்த உடம்பு அத்தனை தோல், சதை, எலும்பு, மஜ்ஜைன்னு கலந்து ஒன்னாதானே இருக்கு. அமீபாவில இருந்து 6 அறிவு இந்த மனிதன் வரைக்கும் எல்லா உடல்களுக்கும் வெவ்வேறு அமைப்பு இருக்குல்ல, அதான் வேற்று விகார விடக்கு. இந்த நினைவு வந்தவனே சொல்ற, ஐயா என்னால முடியலைங்கிறார். ஆற்றேன்னு ஐயா அரணேன்னு கதர்றார். தம்முடைய அனுபவத்திற்கு தடை இந்த உடம்புன்னு நினைச்ச உடனே அந்த குருவோட திருக்கை வருடின உடம்பா இருக்கணும், அதுக்கு தடை வந்துருச்சேன்னு நினைச்ச உடனே ஆற்றே நம்ம ஐயான்ட்டார். சொல்றாருல, பின்னாடி வர்ற பாட்டுல சொல்லுவார்,
உன்னை விட்டு நான் இங்கேயே இருக்கேன், என்னென்ன போகாம இருக்கனே, சாகணும்னு நினைச்சாலும் சாக முடியலையேன்னு சொல்லுவார். அன்றே எந்த உடலும் உயிரும் நீயே ஆட்கொண்டுட்டேன்ட்டார். இது இந்த உடலே உன்னுடையது, நான் சாகணும்னு நினைச்சா கூட சாக முடியல, ஏன்னா இது அத்தனையுமே உண்ணுது அப்படின்னு சொல்லாம சொல்லுவார். எம்பெருமான பத்தி என்ன சொல்லுவாங்கல்ல, அந்த சுந்தரர் கூட ஒரு பாட்டுல சொல்லியிருப்பார். வெற்றரை கற்றவனும் விரையாது உண்டு ஆல உண்ணும் துற்றரை துற்றறுப்பான் துணை ஆடை தொழில் உடைய பெற்றரை பித்தர் என்று கரு தோன்றின் படுக்கடை படிக்கரையுள் பற்றரை பற்றி நின்று பழிபாவங்கள் தீர்மின்கள் என்பார். பற்றுகளை எம்பெருமான் நம்ம அறுக்கணுமா, அதுதான் சொல்றாரு. அந்த சமணர்கள் மாதிரி நம்ம ஆடை உடுத்தாம இருந்துகிட்டு அவங்க பழைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்கிறார். பெற்றரை கற்ற அமனும், நிறைய படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு இறை வழியில செல்லக்கூடிய ஞானம் இல்லையா. ஆனா எம்பெருமான் விரையாது விண்டு அப்படின்னா எம்பெருமான்ட்ட போங்க, எப்படி போகணுங்கிறார். விண்டு ஆல உண்ணும் துற்றரை துற்று அறுப்பான் துணைங்கிறார். ஆலகாலம் பார்க்கடலை கடைஞ்சப்ப ஆலகால விஷம் அப்படி ரொம்ப விஷயோட வேகமா வந்துதான். அத்தனை தேவர்கள்லாம் அஞ்சி ஓடுறாங்க அந்த விஷத்தை பார்த்தோன்னு. எம்பெருமான் சுந்தரர்கிட்ட சொன்னோன்னு அவர் எடுத்துட்டு வந்தாராம், அப்படி உருட்டி கொண்டு வந்தாராம். அந்த எம்பெருமான் தொண்டையில அப்படி போட்டோன்னே உமையம்மை உள்ள போயிடுச்சுன்னா உயிர்களுக்கெல்லாம் பேராபத்து வந்துருமேன்னு அப்படி கண்டத்துல தேக்கிட்டா. அதான் சொல்ற, கோவணத்தை ஆடையா கொண்ட எம்பெருமான் எருதின் மேல் ஏறி வரக்கூடியவன், விஷத்தை உணவாக கொண்டவன், அவனை பித்தன்னு நினைக்க வேணாங்கிறாரு. பெற்றரை பித்தர் என்று கருதேன் மின் அப்படிங்கிறார். எருது மேல வர்றதுனால அவனை பித்தர்ன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. பழமண்ணி கடையில அந்த பழமண்ணி படிக்கரையில இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றி நின்று உங்களுடைய பழிபாவங்களை எல்லாம் போக்கிக்கங்க. அதே மாதிரி இங்க இவரும் சொல்றாரு. ஆற்றேன மையான்னு அரற்றி சொல்றாரு. ஐயான்னு அவர் வருத்தப்படுறதுக்கு காரணம் என்ன, அதுக்கு அடுத்தவரெல்லாம் சொல்றாரு பாருங்க. போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புலக்கரம்பை கட்டளிக்க வல்லார். மெய்யின்னு இந்த உடம்ப பெயர் வச்சுக்கிறோம், அந்த உடம்பு உண்மையிலே மெய்யானதா பொய்யானது தானே. என்னைக்கு இருந்தாலும் இந்த எம்பெருமான் ஒரு சட்டை கொடுக்குறாரு, நம்மளே ஒரு சட்டை பழசா போயிடுச்சுன்னா தூக்கி போட்டு கிழிஞ்சு போச்சுன்னா வேற சட்டை போடுறோம்ல. அது மாதிரி இந்த இறைவனும் இந்த சட்டையை கொடுத்து நல்லது செஞ்சுட்டு வான்னு அனுப்புனா நம்ம நல்லது செய்யறோமா. 1 லட்சம் கொடுத்து அனுப்புனா நம்ம 2 லட்சமா சம்பாதிச்சுட்டு வர மாதிரி ஆகாமிய வரக்கூடாது. ஏற்கனவே செஞ்சத வினை இருக்கு, கொஞ்சம் மூட்டையோட பிராரப்தம் கொஞ்சம் வினையா சொல்லிட்டு அனுப்புறாரு. இந்த உலக எண்ண நம்ம செய்யக்கூடிய வினைகள் ஏற்கனவே பிராரத்தம்னு கொஞ்சம் கூட கொண்டு வரும். நம்ம செய்யக்கூடிய மனதால நினைக்கிறதும் செய்யறதும் சிந்திக்கிறதும் கூட வினையா போயிடும். அப்ப அது ஆகாமிய வினையா மாறும். அது எல்லாம் சேர்ந்து மூட்டை கட்டிட்டு திரும்ப அடுத்த பிறவிக்கு போகும். அப்ப இந்த உலகம், இந்த உடல் பொய்யான உடல். அதான் சொல்ற, மெய்யின்னு பெயர் வச்சுக்கிச்சு, ஆனா அது மெய்யான உடம்பு இல்லைங்கிறார். பொய் உடம்பு. இந்த பொய் உடம்பு அழிஞ்சா மெய்யா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா விடுதலை அடையும். விடுதலை அடைந்த ஆன்மா மறுபடியும் இந்த உலகத்துல பிறந்து இன்னொரு உடம்புக்குள்ள போகும். அந்த அந்த பிறப்பு இறப்பு சங்கிலிய அறுத்து அருள் செய்யக்கூடியவன் இறைவன் ஒருவன் தான். அப்ப என்ன செய்யணும், அவனை போற்றி புகழ்ந்தா இந்த நிலை வரும்னு சொல்றார். பிறப்பு இறப்பு சங்கிலியை அறுக்கக்கூடியவன். அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை சொந்தம் தான் என் செய்யும்னு பாடுறாரு அப்பர். அது மாதிரி அடுத்த நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனாக எம்பெருமான் காட்சி தர்றான். அவன் ஜோதி வடிவானவன். அப்படி இருக்க அவன் நடனம் ஆடக்கூடிய இடத்துல இருள் எங்கிட்டு இருந்து வந்ததுன்னா, அந்த இருள்னு சொல்றது புற இருளை இல்லை, மனதில் இருக்கக்கூடிய அஞ்ஞான இருள். ஆள் மனதில் அடித்தளமாக ஓயாக நடனம் ஆடிட்டு இருக்கக்கூடிய எம்பெருமானை சிந்தைக்கு கொண்டு வரும்போது ஒளி வடிவா இருக்கக்கூடிய அவனும்
இந்த அவன் நினைவுக்கு வந்தோடனே மணிவாசருக்கு அந்த அஞ்ஞானமாக இருளும் நினைவுக்கு வந்துருச்சான். அதனால்தான் நள்ளிருளின் நட்டம் என்று ஆடும் நாதனேங்கிறார். மன இருளை போக்கி ஒளி வடிவான இறைவன் நடனம் ஆடுகின்றான்ங்கிறத இங்க தெளிவா சொல்றார். தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டனே அண்ணல் பிறவி அறுப்பானே. தில்லையில் கூத்தாடும் பெருமானாகவும் மதுரையில் அடியாறுகளுக்கு அருள் செய்யக்கூடியவனாகவும் தென்பாண்டி நாட்டானேங்கிறார்ல, பாண்டி நாட்டை நாடாக கொண்டவன். அதனால இந்த பெருமான சொல்லும் போது அவனோட தனி இயல்பை இங்க சொல்றாரு. அல்லல் பிறவி அறுக்கக்கூடிய ஒருத்தன் தான், இறைவன் ஒருத்தன் தான். இறை வழிபாடு செய்யறவங்களுக்கு நிறைய தெரியும். அவங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை போக்கணும்னு நிறைய பேர் இறைவன்ட்ட விண்ணப்பம் வைக்கிறோம்ல. அப்ப அந்த அல்லல்கள் இறைவன் காரணமா தீருமா இல்லையா? பல அல்லல்கள் நிறைய இருக்கும், அப்ப தீரும். சொன்னோம்னே அந்த பள்ளத்தை நோக்கி தண்ணீர் வர மாதிரி உடனே தீர்ந்து போச்சு இனிமே இல்லைன்னா அடுத்த ஒரு பிரச்சனை வந்துடும், வந்து அதுல காலியான இடத்த ஒப்பிக்கும். அப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த அல்லலை போக்குறதுக்கு ஒவ்வொரு தடவையும் இறைவனை போய் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? அது ஒரேதான் அழிக்கணும் நம்ம நினைப்போம்ல. அல்லல்கள் அனைத்து ஒரு சேரமா போக்கணும்னா என்ன செய்யணும்? நோயை கண்டவனே நோய்க்கு மருந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம அல்லல்களுக்கு காரணம் எதுன்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா பிறவிதான் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணமா இருக்கு. அந்த துயரங்களுக்கெல்லாம் மூலமா இருக்கிறது இந்த பிறவிதான். அதனால தன்னுடைய அல்லல்களை அறுக்கணும்னு வேண்டாம அல்லலுக்கு மூலமா இருக்கக்கூடிய பிறவி பிணைவிய அந்த பிணிய போக்கணும்னு நினைச்சுதான் அல்லல் பிறவி அறுப்பானேங்கிறார். பிறவிங்கிறது ஒரு பிணின்ற துன்பம் தரக்கூடியது. அடுத்து சொல்றாரு, சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோரும் எத்த பணி. அதாவது மணிவாசரி இங்க பயன்படுத்தின சொல்லு பாட்டின் பொருள் உணர்ந்து அப்படின்னு சொல்றாரு. பாட்டின் பொருளை அறியறது வேறு, உணர்றது வேறு. உணர்ந்து சொல்றதுங்கிற பாடுறவன் பாடக்கூடிய செயல், பாடும் பாட்டு மூணு ஒன்றா இருக்கக்கூடிய நிலை. இந்த வள்ளலார் கூட சொல்லியிருப்பார், பாடுகின்ற அந்த பாட்டை எப்படி இருக்கணுமா? பாடுகின்ற நாம் பாடப்படுகின்ற திருவாச்சகம் பாடுவதாகிய செயல் மூன்று ஒன்னாவது, அப்பதான் அந்த அனுபவத்தை பெற முடியுமா? வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்பருப்பன் நல் கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செலுங்கனி சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவேன்னு சொல்றாரு பாருங்க. திருவாசகத்தோட உணர்வுல ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். அததான் இங்க சொல்றாரு. சொல்லிய பாட்டின் பொருளை அறிந்து தெளிந்து பாடல் உணர்ந்து சொல்லுதல் பாடுதவன் பாடக்கூடியவன் தன்னை மறந்து பாடக்கூடிய செயல். நான்கிற உணர்வு இழந்து பாடல், அது அந்த பாடுறதுனால வரக்கூடிய அனுபவம், அந்த அந்த அனுபவத்தை அனுபவிக்கின்ற தான் இந்த மூன்று நிலைகளையும் கடந்த அனுபவம். அது ஒன்றா நிற்கக்கூடியதுதான். அப்படி நிற்கக்கூடியவர் தான் எம்பெருமான் திருவடி கீழே செல்ல முடியுமா? அதுதான் பெரிய புராணத்துல காரைக்காலம்யார் சொல்லியிருப்பாங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டு உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும்ங்கிறார். பிறப்பு இல்லாம இருக்கணும், ஒருவேளை பிறப்பு வந்துச்சுன்னா உன்னைய நான் மறக்காம இருக்கணுங்கிறார். அப்படியே இருந்தாலும் அறவா நீ ஆடக்கூடிய கூத்து ஆடுற இல்லையா, உன் திருவடி கீழே நான் பாடிக்கிட்டே இருக்கக்கூடிய பேரு வேணுங்கிறார். அப்புறம் சொல்லுவார்ல, கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையன்னு சொல்லுவார். அடுத்து ஒரு வார்த்தை, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி வலுவாதி இருக்க வரம் தர வேண்டும் இந்த வையகத்தைன்னு சொல்லுவார். புழுவா பிறந்தாலும் அப்பனே உன்னை நான் மறக்காம இருக்கணும். அதையேதான் இங்க சொல்றாரு.
உன் அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்கணும்னு பெரிய புராணத்துல காரைக்கால் சொன்ன மாதிரி இவன் மணிவாசகருக்கு நினைவு வந்துருச்சு. திருவடி கீழ் செல்வர் எம்பெருமான நினைச்சு உருகி உருகி பாடக்கூடியவங்க எம்பெருமான் திருவடி கீழ் செல்வருங்கிறார். சிவபுரம்னா வேற எங்கேயோ இருக்கிறது இல்லைங்க, எம்பெருமான் திருவடி கீழே இருக்கிறது சிவனடி கீழ். பல்லோரும் ஏத்த பணிந்துன்னு ஒரு வார்த்தை சொல்றாருல்ல, பணிந்துன்னா மனுஷங்க மனம் கடைசி படியில நிக்கும் போது கூட வலிக்கு விழுந்துரும். சொல்லிய பாட்டோட பொருளை உணர்ந்து செல்பவங்க கூட அனுபவத்துல இருந்து மீண்டதுக்கு அப்புறம் தன்னோட நினைவு திரும்பின உடனே ஏற்கனவே இந்த அனுபவம் கிடைச்சிச்சு நினைச்சிச்சுன்னு தன்னை அறியாம ஒரு அகங்காரம் வந்துருமா அவங்களுக்கு. அது மட்டும் இல்ல, இவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பலரும் இவர் இப்பேற்பட்ட பெரியவர், ஒரு இறைவன் வந்து அவர் காட்சி கொடுத்தார், அவர்கிட்ட பேசினாருன்னோடனே இவங்களுக்கு இன்னும் அகங்காரம் வந்துருமா. இந்த ரெண்டு நிலையில அகங்காரத்தை போக்குறதுக்கு பணிவு தேவையாம். அதனாலதான் பணிந்து செல்வர்னு சொல்றாரு. அப்ப இதையேதான் வந்து சுந்தரர் சொல்லியிருப்பார். பல்லுயிர் வாழும் தென்னீர் பழமண்ணி படிக்கரையை அல்லியம் தாமரையார் ஆரூரன் உரைத்தமிழ் சொல்லுதற் கேட்டவல்லார் அவர் குலாம் தமக்கும் கிளைக்கும் எள்ளியும் நண்பகலும் இடர் கூறுதல் இல்லைங்கிறார். வேறு வேறு ஞான ஆசிரியர் நமக்கு சொன்னாலும் அந்த கருத்தை ஞான வடிவா சொன்னாலும் ஒரே பொருள் தான். நமக்கு இனிப்புங்கிறது ஒரே இனிப்பு தானே, சுவை ஒன்றுதான், மாறுபாடுகள் இருக்கும் பல வகையா. பல உயிர்கள் செழித்து வாழக்கூடிய இந்த பழமண்ணி அறிங்கிறது ஊர். பல இதழ்களோடு இருக்க தாமரை மலர்களால் ஆன மாலை அணிந்திருக்கக்கூடிய எம்பெருமானே, இரவு பகல் எந்நேரமும் உன்னுடைய அருளை சொல்லவும் கேட்கவும் வல்லமை உடையவர்கள் எப்படி சொல்லுவார். அவங்க மட்டும் இல்ல, உறவினர்களும் தம்மருன்னா உன்னுடைய உறவினர்கள் எல்லையும் இரவும் நண்பகலும் இடரே இல்லைன்ட்டார். எம்பெருமான் புகழ சொன்ன அவங்களுக்கு இடர் இல்லைங்கிறார். அது மாதிரி எம்பெருமானோட புகழ அந்த சொல்லோடைய பாட்டை உணர்ந்து உருகி சொல்லக்கூடியவங்களுக்கு எம்பெருமான் திருவடி கீழ் கட்டாயம் இருப்பாங்க, சிவபேரு கிடைக்குங்கிறத மணிவாச பெருமான் அருளால நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க வந்திருக்கக்கூடிய அடியார்கள் அனைவரையும் வணங்கி அடுத்த வாரம் நம்ம அடுத்த பகுதியா இருக்கக்கூடிய கீர்த்தி திருஅகவலை நம்ம பார்ப்போம்னு சொல்லி வாய்ப்பு தந்த அந்த சிகரம் குழுவில் உள்ள அனைவருக்கும் வந்திருக்க அடியார்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிட்டம்பலம். நன்றிம்மா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்ற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள சிவத்திருமதி அம்மையார் அமுதா பழனியப்பன் அவர்கள் நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களுக்கும் நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளுக்கும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாய்வு. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் ஏனி நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலே கண்ணி நல்ல தரும் கழுமல வல்லநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவியல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மங்கை வாழ்க ஆரிதன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி மீண்டும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்ற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். மற்றுணையாவது நமச்சிவாய். நன்றிமா, மனமார்ந்த நன்றிகள். திருச்சிட்டம்பலம்.